மருத்துவ காப்பீட்டு திட்டம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லு. அதுதான்ப்பா பார்த்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு தேவையான ஆவணங்கள்லாம் என்னென்னு சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு இருக்குல்ல, அதோடைய ஒரிஜினலு நகல் ரெண்டுமே வேணும், ஜெராக்ஸு. ஆதார் கார்டோடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு 4 பேர் இருந்தீங்கன்னா 4 பேரோடைய ஆதாரம் ஒரிஜினலு ஜெராக்ஸு அதுவும் எடுத்துக்கோங்க. வருமான சான்றிதழ் பிஓ கிட்ட வாங்கணும். குடும்ப வருமானம் ஆண்டுக்கு 1,20,000 ரூபாய் கீழே இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கிடையாதா? அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கிடையாது. புகைப்படம், குடும்பத் தலைவரின் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று அது எடுத்துக்கோங்க. முகவரி சான்றிதழ், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸையே அவங்க அப்டேட் பண்ணிக்குவாங்க. இதில் குடும்ப உறுப்பினர்களுக்கு ரேஷன் கார்டில் யாராவது பேர் சேர்த்தாம இருந்தீங்கன்னா அந்த பேரும் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அவங்களுக்கும் சேர்த்து காப்பீடு கிடைச்சிடும். எப்படி அப்ளை பண்ணலான்னாக்கா, நான் மேலே சொன்ன எல்லா ஆவணங்களையும் எடுத்துக்கோங்க. உங்கள் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு கலெக்டரேட்டில் இயங்கிட்டு இருக்கிற முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம்னு ஒரு அறை இருக்கும். அந்த அறைக்கு போனீங்கன்னாக்கா மேல்கண்ட ஆவணம் எல்லாத்தையும் வாங்கிட்டு உங்கள் புகைப்படம், கைரேகை வாங்கிட்டு அட்டை கொடுத்துருவாங்க. அந்த அட்டையை யூஸ் பண்ணி நம்ம 25 லட்சம் ரூபாய்க்கு 1 இயருக்கு மருத்துவ காப்பீடு யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அந்த 5 லட்சம் போட்டிருந்தவங்களுக்கு அது அப்டேட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். அதை பற்றி இன்னும் ஃபுல் டீட்டெயில் எதுவும் வரல, புதுசாக அப்ளை பண்ணணுமான்னு. ஒருவேளை அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் அப்டேட் இருக்குது. ஃபோனில் அப்டேட் எதுவும் கிடையாதுங்க. ஃபோனில் பண்ண முடியாது, டேரெக்டாக கலெக்டர் ஆஃபீஸில் தான் பண்ண முடியும். கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் பயன்படுற ரொம்ப நல்ல திட்டம், யூஸ் பண்ணிக்கோங்க.